இன்னைக்கு நம்ம சூத்த கீசிடுவான் எப்படியா வரல வரலாலே தாலி அழைக்கிறாங்க. யாரு அந்த வார்த்தையை சொல்லாத ஐயோ ஐநாடப்பா ஐநாடப்பா நீ கோயில தான் இருக்க லீவ் போட்டு 10 நாள் கிளம்பியோ நல்ல நாள் லாரிக்கார அடிக்கிறான் எப்ப அடிப்பானோ அடிச்சா உனக்கு என்ன அடிச்சா உனக்கு என்ன கம்பல்ல வாங்குற 7 லட்சம் பாதிக்கப்படுறவங்க யாரோ அனுபவிக்கிறது யாரோ ஏன் சந்தோஷப்படுறேன் என்ன நம்மளுக்கு புதுசா ஏத்துல விட்டு தாலி ஆட்டுக்கிறோம் தாலி ஆட்டுக்கிட்டு ஒருத்தன் பாரு எங்கெங்கயோ கடைசி கொடுக்குறான் ஓட்டு உங்க ஜென்மம் செத்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பஞ்சத்தாலி யாருக்காக செத்து போலாம் அதெல்லாம் கவரிமான் மாதிரி யாரையா நாங்கெல்லாம் சத்தியம் பண்ணு என்ன சத்தியம் பண்ண உன் ஜென்மத்தை எத்தனை ஆட கூட்டாட வர சத்தியமா சொல்றேன் இவன் இப்பதான் இந்த வேஷம் போட்டு ஆடுறான். நாளைக்கு காலைல போய் பாடு. ஐயோ போலு பஸ் ஸ்டாண்ட்ல வாங்கி சாப்பிட பாட்டில் போறீங்க குடிக்க மாட்டான் அந்த பழக்கமே கிடையாது நமக்கு. அப்படிதான் அவளை பாட்டு வச்சுல யாருங்க ஆமா இது என்ன உடை அப்படின்னா இதா சில்கா முழுக்கா அப்படின்னா வெளிநாட்டு ட்ரெஸ் வெளிநாட்டு இரும்பு கல்ல எடுத்து சோழ கல்ல தைச்சு இரும்பு கல்ல எடுத்து சோழ கல்ல எந்த டைலர் தைச்சது எல்லாம் 12 டைலர் தான். நல்ல கைராசிக்காரு. ஐயோ ஆம்பளை மட்டும் தான் தடவி பார்ப்பாரு. லேடிஸ் போனா அவருக்கு பிடிக்காது. சரி உனக்கே காலத்தாமரம் யாரு ஏற்றுமா யாரு கூட கொண்ட அண்ணன் ஒக்கால போயிட்டா அண்ணன் போய் ஒக்காலா போய் கேட்டேன். யாரு ஏற்றுமா யாரு கூட கொண்ட அண்ணன் உங்க அம்மால சாமா எழுதுவா அவன் என்ன பண்றான் தெரியுமா? அவன் தான் முதல்ல பிறந்தான்ட்டு எங்க அம்மா கிட்ட எல்லாம் போல அவனே குடிக்கிறான். அவனே கட்டை எடுத்து ஓதிக்கிறான். என்ன தெரியுமா முடி பண்ணா இவன் இருந்தா தானே நம்மளுக்கு பிரச்சனை. ஆமா முதல்ல இப்ப காய் பண்ண ஓடிச்சுடு என்ன எங்க போற எங்க போன ஆயிடு மங்கலம் போற ஆயிடு மங்கலம் எதுக்கு போன ஆயிரம் புடுங்கட்டும் அதை விட நிக்காது அப்படி வந்து ஐயோ ஆயிடு மங்கலம் எதுக்கு போற எலி மருந்து வாங்கி வச்சுக்காக போற எலி மருந்தா ஆமா யாருடா பாரு அம்மால குடுக்கணும் ஐயா அந்த எலிமெண்ட் எடுத்து கிண்ணத்துல பாய்ச்சிக்கணும். எங்குட்டி கதை தந்து போய் பார்த்தா அம்மா 100 நாள் வேலைக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா பட்டு வேலை ரொம்ப கஷ்டம். உலகத்திலேயே கஷ்டமான வேலை இந்த 100 நாள் வேலை உண்டு. ஆமா அதுல 3 வேலை செய்யறாங்க. என்ன வேலை காலையில ஏந்திக்கிறாங்களா ஏறி வேலை எடுத்துக்கிறாங்களா இருக்கிற ஆட்ட மாட்டுல ஓட்டிக்கிறாங்களா நடிகர்கள் கொண்டு போய் கட்டிடுவாங்க. ஒரு வேலை தின்னு ஒரு வேலை முடிஞ்சு 2வது வேலை கிளாருக்கு வந்தோடனே பேர் கொடுப்பாங்க. அப்படியே செடி வரமா உட்காந்து அங்க இருக்கிற வேலை சம கட்டி வீட்டுக்கு வச்சிருவாங்க. 2 வேலை முடிஞ்சது 3வது வேலை மினி 12 கூட 12 உச்சி வயல் மண்டிய புழுக்கும் மண்டிய பழக்கம் அதெல்லாம் 10 பொம்பளைல மீட்டிங் போட்டுக்கணும். பெரிய வேப்ப தடியா பார்த்து உட்காந்து என்ன பண்றாங்க அவங்க தலையை பிரிச்சு போட்டுக்கணும். என்ன கதை பேசு அவ வச்சுருக்கிறான் அவள இவ வச்சிருக்கா. சரி யாருன்னா யார வச்சு போட்டோம். இப்ப நீ யார வச்சீங்க? அவங்க அம்மாவை வச்சிருக்கேன். ஐயோ அந்த எலிமெண்ட் பேசும்போது போய் பால் குடிக்கிற இடத்துல போய் தடவிட்டேன். இங்க பட்ட சந்தேகம் வந்து நீ எழுத்து எடுத்து போய் படுத்து இருக்காத 12 மணிக்கு சத்தம் கேக்குது. முடோ எந்தாடி அடிக்கிறானே சாவடி கரெக்டா அடிக்கிறான். அண்ணன் சேர்த்து
நிம்பளுக்குறா ஏய். மத்த பால் நிம்பளுக்குறா நம்மளுக்குதா அப்படின்னு போய் பார்த்தா பார்த்தா சத்துக்கு யாரு யாரு எங்க அப்பன் செத்து போய் ஏய் ஏய் படுவாவி என்ன? உங்க அண்ணனை கொள்ளதான மருந்து தரணும் ஆமா. ஒப்பையான் சத்தம் எங்க அண்ணன் 12 மணிக்கு மேல பால் குடிக்காம தூங்கிட்டு இருக்கான் தூங்கிட்டு இருக்கிறான் எங்க அப்ப முசிந்தான சும்மா இருந்துக்கூடாது என்ன பண்ணா அந்த பிளாக்ல கோட்டர் வித்து வாங்கி போட்டுக்கணும் ஏய். எங்க அம்மாவை போய் கீழான் ஆளு எப்படி நல்லா மனுஷன் அவன் எட்டு போய் அடிக்கல பண்ணி வந்தீங்கன்னா ஒரு அப்பனை வருஷம் வச்சு கொண்டுட்டு சொன்னீங்க எங்க பால நீ வண்டி வண்டியா சூட்டில அடி வாங்கறதுக்கு தான் அம்மா பெத்து போட்டுக்கலாம் வாடாங்க எங்க தேடிட்டு போற கல்லு 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 அச்சு மிண்டு கிண்டில பால் அதான் நிபிடிங்க பால் அடா புது போக்கு அடா புட்ட பாக்கி எங்க போற நீ ஊத்திக்கு வீட்டுக்கா வாங்கிக்கிற பணம் யாரு வாங்கிக்கிற பணம் யாருகிட்ட குத்து எப்ப குடுத்தா ஆதாரத்தோட தான் கொடுத்துக்குது ராஜா உம்மால வச்சுக்கிந்தா பணத்தை கொடுத்தோம் எங்க அம்மாவை வச்சிருந்தா எங்க அம்மாவை வச்சா கூத்தாடு உம்மால யார் பாக்குறது டிரைவரே விண்டி அடி கிளம்பு வாடாங்க அவ்வளவு வீராப்பா போறிய ஆமா இந்த தொழில் விட்டா உனக்கு வேற என்ன தொழில் நீ தெரியும் ஏன்டா கூத்தாடு நான் ஏன்டா கூத்தாடுறேன் ஏன்? எனக்குன்னு ஒரு நாடு எனக்குன்னு ஒரு மக்கள் இவங்க எதிர்க்க சாரா விட்டு பாசிப்போம் போட சாரா விட்டு நீ போச்சுக்கிற கூட அவன் என்ன பண்ணுவான் என் பக்கத்துல சால கடை படி சொல்லி தொட்டு தொட்டு நக்கிக்கலாம் அவனால என் வேலை குடிக்கிற வேலை ஏய், அவன் வேலை நக்கிற வேலை சரிடா அடிக்க மாட்டேன் சொல்லி அடிக்க மாட்டவா அடிக்க மாட்டேன் அடிக்க மாட்டேன் எங்க அக்கா உங்க அம்மா சிலுக்குடா யாரு வை ஓஹோய் ஏய் ஏய் அக்கறவா பெருமை என்ன தெரியுமா ரெண்டு குடிக்கிற வேலை ஒண்ணு நக்கிற வேலை இதுதான் குடிக்கிற வேலை இதுதான் நக்கிற வேலை ஏய் வாங்க எங்கள் அசுரகுல பெருமை தெரியுமா உனக்கு ஆதி நாளையிலே ஆதிசேஷனுக்கு வாயுராஜனுக்கு பகை உண்டானது இருவரில் யார் பலசாலி யாரு பலத்தாலி யுத்தம் செய்தார்கள் வாயுராஜன் பயந்து ஓடி மகாமேரு என்ற மலையிலே ஒளிந்து விட்டார் ஆதிசேஷன் விடாமல் பின்தொடர்ந்தார் தன்னுடைய 1000 சிரத்தையும் படம் விரித்து மூடிக்கொண்டார் ஆதிசேஷனுக்கு 1000 புறம் வாயு பகவான் அந்த மலை துவாரத்திலே ஒளிந்த போது 1000 சிரத்தையும் படம் விரித்து மூடிக்கொண்டார் உடனே உலகத்தில் வாழ்வு இல்லாமல் அனைத்து ஜீவராசிகள் கஷ்டப்படுகிறது மும்மூர்த்திகள் ஓடி வந்தார்கள் ஆதிசேஷா உலகத்தில் ஜீவராசிகள் கஷ்டப்படுகிறது ஆகையால் வாழ்வை விடுவென்று கேட்டார்கள் அதற்கு ஆதிசேஷன் சொல்லுகிறான் இறைவா எங்கள் இருவரில் யார் பலசாலி என்ற யார் பலசாலி இந்த வாழ்வு தோல்வியை ஒப்புக்கொண்டார் என்று விடுவேனே தவிர விட முடியாது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார் பிறகு பரவலாகப்பட்டவர் ஆதிசேஷா ஒரு சிரசையாவது நீக்கும் என்று கேட்டார் ஒரு சிரசையாவது ஆதிசேஷன் தன்னுடைய 999 தலையை வலுவாய் மூடி ஒரு சிரசை நீக்கிறார் 103 கொடிமுடி உடையது அதில் 3 சிகரத்தை உடைத்துக் கொண்டு ஒரு சிகரமானது கேட்பு சமுத்திரத்திலே லட்சம் யோசனை பணப்புள்ள இடமாக விழுந்தது அதற்கு அதாவது ரத்னாபுரி என்ற பெயராவது அது யார் ஆட்சி செய்தார்கள் மாதாவின் 7வது பாட்டன் ஜெயன் என்ற அசுரன் நவ மதில்கள் சூழ ஆட்சி செய்தார் மற்றொரு சிகரமானது 700 யோசனை பரப்புள்ள இடமாக விழுந்தது அதற்கு இலங்காபுரி என்று பெயர் ஏற்பட்டது அது யார் ஆட்சி செய்தார்கள் பாலி சுபாலி என்ற 2 ராட்சசர்கள் ஆட்சி செய்தார்கள் மற்றொரு சிகரமானது 500 யோசனை பரப்புள்ள இடமாக விழுந்தது அதற்கு வீர மகேந்திரபுரி என்று பெயர் ஏற்பட்டது வீர மகேந்திரபுரி யார் ஆட்சி செய்தார்கள் அதாவது சூரபத்மன் தாரகாசூரன் சிங்கமுகாசூரன் மூவரும் ஆட்சி செய்தார்கள் இப்படித்தான் எங்கள் அசுரகுல பெருமை மென்மேலும் ஓங்கியது அது மட்டுமல்ல இப்படித்தான் 60,000 அசுரகுலத்துக்கு ஒரே தலைவனாக தேவதாசூரன் என்ற பெயர் பெற்று நீங்க மட்டும்தான் தலைமை தாங்கி வருகிறேன் இன்று யாரோ பெரியோர் தரிசனம் கிட்டுவது போல ஆகையால் யார் வருகிறார்களோ அவளுக்கு